நான் என் வளரும் சக்தியை பரிசோதிச்சு பார்க்கணும். நான் உங்களுக்கு சவால் விடுற ரெஞ்சி யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. டாய்ஷி, நீங்க ரொம்ப பலசாலியா ரொம்ப சக்தி உள்ளவரா இருக்கீங்க. உபயோகமா வேற ஏதாவது செய். அப்படின்னா என்ன தவிர்க்கிறீங்களா? எனக்கு ஒரு திட்டம் தேவை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. என்ன நீங்க தோக்கடிக்கணும்னா உங்க விலங்கு சக்திகளோட ஒரு முழு சுமூக தொடர்பை வச்சுக்கணும். அதோட அதிர்ஷ்டமும் இருக்கணும். தைரியமா உன் திறமையை காட்டு லில்லி. நீ யோசிச்சுதான் சொல்றியா ஆர்ஜே? உன்னோட உடம்புல எந்த காயத்தையும் ஏற்படுத்த நான் விரும்பல. நான் எதிர்பாராத பாய்ச்சல் தந்திரத்தை பயன்படுத்துறேன். கண் பார்வை அதுக்கு ஒரு போனஸை தவிர அது அவசியம் கிடையாது. இப்போ உன்னுடைய முழு திறமையும் காட்டு. உங்க கவனம் செதறிச்சு, நீங்க தோத்துட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எதிரி இறக்கமே இல்லாதவன், அதே சமயத்துல நேர்த்தியானவன். என்ன மாதிரி? ஆல்ரைட், இப்போதைக்கு இது போதும். நான் ஜட்ஜ் ஜேமியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எல்லாம் உங்க தோல்வியை பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அர்ஜே, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா கத்து கொடுத்தே ஆகணும். அதான் இப்போ செஞ்சேன்ல, நான் ஓய்வு எடுக்கிற நேரம். இல்ல, இது பத்தல. எனக்கு இன்னும் அதிகமா கத்து கொடுங்க. தியோவும் லில்லியும் என்னை விட முன்னாடி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, நீ அவங்களுக்கு முன்னாடி வரணும்னா நான் என்ன சொல்றனோ அதையெல்லாம் நீ செய்யணும். அதுதான் நீ முன்னேறத்துக்கு ஒரே வழி. சரி, செய்றேன். குட். என் தோள்களை பிடிச்சு விடு. என்னது? அதுவும் இப்பவே வா? ஆமா. சரி. ஓ, அங்கதான், அங்கேதான். ஓ, ஷாமனோட சக்தி வாய்ந்த மருந்து பையை நான் எடுத்ததுல அவருக்கு நிச்சயமா ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹேய், நில்லு. மோசமான வாசனை. இது நான் எதிர்பார்த்ததுதான். அதே பழைய மியூசியம் கொள்ள. சீக்கிரம் போய் பிடிங்க. எதுக்கும் தயாரா இருங்க. இவளால ஆபத்து வரலாம். இதோ வந்துட்டோம் லிசார்ட் லேடி. ஓ, பவர் ரேஞ்சர்ஸ், ரொம்ப சந்தோஷம். தாக்குங்க. வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். நான் போய் அவளை பிடிக்கிறேன். எங்க போயிட்டா அவ?
இப்ப உன்னை காப்பாத்த இங்க யாருமே இல்ல. என்னால உன்னை தனியாக சமாளிக்க ரெட் தான் சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். நீ கத்துக்கிட்டியா? நாப்கின்ஸ் மடிச்சு வச்சிருக்கா? இருக்கு. டேபிள் மேல எல்லா பொருளும் வச்சாச்சா? வச்சாச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். சீஸ் துருவிருக்கு, மாவு பிசைஞ்சிருக்கு, அவன் சூடா இருக்கு. சரியா இருக்கு, சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லையே, அதை செக் பண்ண மறந்துட்டேன். அவ தப்பிச்சதை நம்பவே முடியல. நீ மனச போட்டு குழப்பிக்காத. அவ சரியான வழவழா கொழ நாத்தம் பிடிச்சவ. அதேதான். நீதான் என் சேர உடைச்சதா? சேரை விட்டு தள்ளுங்க, எனக்கு இன்னும் பயிற்சி தேவை. சேர சரி பண்ணு, ஆனா பதில் பேசாத. நான் என்ன சொன்னாலும் செய்யணும். பவர் ரேஞ்சர்ஸ் விடுற ஒவ்வொரு மூச்சும் உன் சக்தியை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. சரிதான், ஆனா அது இப்போ மாற போகுது. ரின்ஷி, இந்த பைக்குள்ள பஃபலோவோட வெறி பிடிச்ச ஆவி இருக்கு. நான் அதோட சக்தியை இந்த ரின்ஷிக்குள்ள செலுத்திட்டேன்னா அது இந்த பூமியிலேயே மோசமான மிருகமா இருக்கும். அந்த மிருகம் இந்த நகரத்தையும் பவர் ரேஞ்சர்ஸையும் அழிச்சிடும். இத வாங்கிக்கோ, பஃபலோட். இந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன, என் ரெண்டு கையும் தான் புண்ணாயிடுச்சு. அது சரி, தியோவும் லில்லியும் எங்க? ஃப்ரானை கவனிக்கிறதுக்கு நான் தான் அனுப்பியிருக்கேன். குழந்தைங்க மாதிரி இருந்துகிட்டு கோட்டா செய்யற வேலையெல்லாம் செய்யுது பாரு. ஆனா நம்ம ஃப்ரானுக்கு உதவி செய்யணும் இல்லையா? நல்லா சமாளிக்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கும் தான். சரி, இப்போவாது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுக்குறீங்களா? கொடுக்கற. என்னோட யோகா மேட்டை கழுவி கொண்டு வந்தா என்ன? இது ரொம்ப நாளா இப்படி அழுக்கா இருக்கு. எனது இத போய் நான் கழுவணுமா? நான் சொன்னதை நீ செய்யணும். ஓடுங்க, ஓடுங்க. அந்த மேட்டை நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறம் உதறணும். என்ன நான் எதிர்பார்த்தது இன்னும் நல்லா அதை புழிஞ்சு உதறணும். ஓகே, ஃப்ரான் எல்லாத்தையும் நல்லாவே சமாளிக்கிறா. பாத்தீங்களா ஆர்ஜே, நாம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம போலாம். வந்துட்டீங்களா ரேஞ்சர்ஸ்? அந்த ஜந்து ரொம்ப கோவமா இருக்கு. உன்னை பின்ன போற பாரு. தாக்குங்க. எல்லாம் எனக்கு தான்.
உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்புற. சிறுத்தையே வெளியே வா. உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்புற. ஜாக்குவார் வெளியே வா. உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்புற. புலியே வெளியே வா. நெல்சிக்கல் பலசாலிங்க, ஆனா நான் அவங்கள விட அதிக சக்தி வாய்ந்தவன். நம்பவே முடியல. இப்ப நம்ப முடியுதா? மாட்டிக்கிட்டியா? ஜங்கிள் டாங்பா. நானும் இந்த சண்டையில கலந்துக்கிறேன். Cheetah traps. வா, லில்லி தூள் கலப்பறா. அப்படி போடு. பஃபல்லோவோட உண்மையான சக்தியை வெளியே கொண்டு வர எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. நான் திரும்ப வருவேன். டேய், அதுக்குள்ள எங்க போற? நான் இன்னும் என் கைவரிசையை காட்டவே இல்லை. நில்லு. அவன் போயிட்டான். இங்க பாருங்க, உங்க தோள்களை பிடிச்சு விட சொன்னீங்க, நான் பிடிச்சு விட்டேன். அப்புறம் உங்களோட சேரை ரிப்பேர் பண்ண சொன்னீங்க, ரிப்பேர் பண்ணேன். உங்க யோகா மேட்டை கழுவ சொன்னீங்க, கழுவுனேன். ஆனா நான் நகரம் முழுக்க பந்தாடப்பட்டு இருக்கேன். இதை நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்க எப்பதான் எனக்கு பயிற்சி கொடுக்க போறீங்க? உனக்குள்ள இருக்கிற புலியோட சக்தியில நல்லா இருக்கு, ஆனா முன்னேற திறன் தான் கம்மியா இருக்கு. இங்க பாரு, நீங்க எந்த மாதிரி ஜந்துவை எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான திட்டத்தையும் போட்டுட்டேன். நீ தரையை சுத்தம் பண்ண. இது ரொம்ப ஓவரா போகுது. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், ஞாபகம் இருக்கா? பிரமாதம். பஃபல்லோவோட முழு சக்தியையும் இப்ப நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். நீ இப்படியெல்லாம் ஓய்வெடுக்கலான்னு நான் சொன்னேனா? டைஷி உத்தரவிட்ட மாதிரி ரேஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்கு நான் என் சக்தியை ஒன்னா திரட்டிக்கிட்டு இருந்தேன். சக்தியை திரட்டுற வேலையை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அழிக்கிற வேலையை கொஞ்சம் அதிகமா பாப்போமா? என் எதிர்காலம் இப்ப ஊசலாடிட்டு இருக்கு. சரி, அவங்கள அழிச்சிட்டு வந்து பேசுறேன். தாக்குங்க. வேகமா வேகமா, அப்படிதான், இன்னும் வேகமா. நல்லாவே அவனை பெண்ட் எடுக்கிறாருல்ல. ரெஸ்டே இல்லாம இருக்கான். வா கேசி. அவசரப்படாதீங்க. கேசி தரையை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவான். நிஜமாவா? ஆமா. ஆர்ஜே, நாம தாக்கப்படுறோம். அவங்களுக்கு நாம உதவி செய்யலனா அவங்க உயிருக்கு ஆபத்து. அப்பா அழிக்கப்பட வேண்டியவங்க. ரேஞ்சர்ஸ் ரெடி. Jungle Beast, Spirit Unleashed. லில்லி, என்னுடைய சக்திக்கு முன்னாடி உங்க சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படிதான். நல்லாவே தரையை சுத்தம் பண்ணிருக்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. நான் உங்களை எனக்கு பயிற்சி கொடுக்க சொன்னேன். ஆனா நீங்க என்ன வேலைக்கார மாதிரி மாத்திட்டீங்க. அங்க என்னோட டீமுக்கு என் உதவி தேவை. ஆனா நான் இங்க தரையை தொடச்சுக்கிட்டு இருக்கேன். ஹேய், கோவப்படாத. உனக்கு பயிற்சி வேணும்னு கேட்ட நான் கொடுத்தேன். எப்படி? உங்க சேர சரி பண்றது மூலமாவா? பாத்தியா,
இந்த குத்த நீ ஸ்க்ரூ டிரைவர் திருப்புற மாதிரி சமாளிச்சிருக்க. இது மேட்ட பிழிஞ்சு உதற மாதிரி. எஸ், அதேதான். அப்படிதான். நீ அந்த பஃபலோ ஜந்துவை எதிர்கொள்ளும் போது அதை அடக்கணும். அப்பதான் அதோட சக்தி பாதியா குறையும். ஓ, ஓ, உங்க தோலை பிடிச்சு விட சொன்னீங்களா? அது எப்படி எனக்கு பயன்படுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பயன்படாது. நேத்து ராத்திரி தாறுமாறா தூங்கிட்டேன். இனிமே யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அங்க பாரு. ஹேசி, வந்துட்டியா? இந்த தடவை யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஓ, நீதானா? வா, மோதி பார்த்துடலாம். இதோ வர. இப்போ உன்னை புழியிறம் பாரு. இப்ப பாரு. ஜங்கல் சாப்ஸ். Jungle Fury, Red Ranger. தூள் கலப்பிட்ட. வாவ், நீ செஞ்சு காட்டிட்ட கேசி. இப்ப நீ நிறையவே கத்துக்கிட்ட போல இருக்கு. ஆமா, ஆர்ஜே நம்ம நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலி. அதுல ஆச்சரியம் எதுவும் இல்லையே. ரேஞ்சர்ஸ், என்ன? உங்க சக்தியை நீங்க காட்டிட்டீங்க. இருந்தாலும் அது உங்களை காப்பாத்த போறதில்ல. இப்ப பஃபலோவோட முழு சக்தி என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மிருக சக்திகளை ஒன்றாக இணைங்கள். Power Rangers Jungle Fury. மிருக சக்திகளை இணையுங்கள். Jungle Time Megazord. இது உண்மையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சிதான். ரேஞ்சருக்கும் பீஸ்டுக்கும் போட்டி. ஆனா இதுல யார் ஜெயிக்க போறா? பொறுத்திருந்து பாப்போம். என் முன்னாடி நின்னுட்டு மறைக்காத, எனக்கு எதுவும் தெரியல. அடிப்பள்ளையே. பஃபலோ ரேஞ்சர்ஸ் அழிச்சிடுவான். இருங்க, பஃபலோட் என்ன செய்ய போறான்? அவன் ஒரு புது தந்திரத்தை பயன்படுத்த போறான். தூய இதயம் உள்ள பவர் ரேஞ்சர்ஸ் குழப்ப முயற்சி பண்றான். அவன் அவங்கள சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். ஓ, அவன் திட்டம் பலிச்சிருச்சு. இதுவே பவர் ரேஞ்சர்ஸோட முடிவா இருக்க போகுதா? நாம எப்படியாவது அவனை எதிர்த்து போராடணும். நாம நம்மளோட மொத்த மிருக சக்தியும் பயன்படுத்தி ஆகணும். கேசி சொல்றது சரிதான். நாம அப்படியே செய்யலாம். அவனை ஒரு வழி பண்ணலாம். மறுபடியும் வந்துட்டியா? இந்த சூப்பர் ஓட்ட. ரேஞ்சர்ஸ் கிட்டயே சில தந்திரங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்பின் அட்டாக். உன் கதை முடிஞ்சது. இல்ல. Jungle Pride Megazord. சொதப்பிட்டான். இல்ல, நிஜமாதான். இது ரொம்ப அருமையான திட்டம் தான். உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது பஃபலோ. ஆனா தண்டிக்கப்படுறது நானா? நீ இப்போ ஒரு தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் இந்த தப்ப செஞ்ச
அடுத்து நீ துடைக்க போறது பாதாள சிறை. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆமா நாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தோம். ஆ, நீயும் லில்லியும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு பிஸியா இல்ல. சாரி ஃப்ரான். அதனால என்ன, பரவாயில்ல. எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்பட்டது. ஓகே, நீங்க 2 பேரும் ஃப்ரானுக்கு உதவி செய்யாததுனால இந்த இடத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க.